நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 6வது கொஸ்டின், செல்வத்து பயனை ஈதல் என பாடியவர் யார்? ஆப்ஷன் திருவள்ளுவர், நக்கீரனார், கபிலர், ஔவையார். செல்வத்து பயனை ஈதல் என பாடியவர் யாருங்கன்னா நக்கீரனார். நக்கீரனார் அவரை பத்தி நம்ம பார்த்தோம்னா, இப்ப அந்த பாடல் வரி செல்வத்து பயனை ஈதல் இந்த பாடல் வரி பார்த்தீங்கன்னா, தென்கடல் வளாகம் பொதுமையின்றி அப்படின்ற பாடல் வரி தொடர்ச்சியாக தான் இந்த லைன் வரும். கடைசியாக அந்த செல்வத்து பயனை ஈதல் அப்படின்னு ஒரு இடையில வரும் இந்த பாடல. இந்த பாடலம் இல்லை எல்லாமே ஓல்டு புதல் பெரும்பாலுமா இருக்குது. இது பாத்துங்க, ஓகேவா? இதை நக்கீரர் தான் எழுதிப்பார். தென்கடல் வளாகம் பொதுமையின்றி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் அந்த லைனை. இதை வந்து நக்கீரனார் தான் எழுதுகிறார். நக்கீரனார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுரை கணக்காயனாரோட மகனார் தான் இவரு நக்கீரனார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், இளனார் எழுதிய கலைவல் என்ற நூலுக்கு ஒரே கண்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நக்கீரனார். இதுவும் அவருடைய முக்கியமான பாயிண்ட். நக்கீரனார் வந்து திருமுருகாற்றுப்படை, நெடுநாள் வாழை இது ரெண்டும் இயற்றுகிறாரு. அது இல்லாம இந்த நூலை புறநானூலையும் இந்த நூல் எழுதுகிறார். யார் யார்? நக்கீரனார். இப்ப மற்ற ஆப்ஷனை பத்தி பார்ப்போமா? திருவள்ளுவர் கிமு 31 சேர்ந்தவர். நாயனார், இவருடைய திருவள்ளுவருடைய வேறு பேருக்கு என்னென்ன பேர் இருக்கு? நாயனார் என்று அழைக்கப்படுவது யாரு? திருவள்ளுவர். மான்புகழ் வள்ளுவர் என்று அழைக்கப்படுவது யாரு? திருவள்ளுவர். தேவர் என்று அழைக்கப்படுவது யாரு? திருவள்ளுவர். முதல் பாவலர் என்று அழைக்கப்படுவது யாரு? திருவள்ளுவர். நான்மகனார் என்று அழைக்கப்படுவர் திருவள்ளுவர். மாதானு பங்கி அப்படி என்று அழைக்கப்படுவது யாரு? திருவள்ளுவர். சென்னா போதார் அப்படி என்று அழைக்கப்படுவர் திருவள்ளுவர். பெருநாவலர் என்று அழைக்கப்படுவது யாரு? திருவள்ளுவர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கபிலர். கபிலர் பார்த்தீங்கன்னா 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர், திருவாதூர் சேர்ந்தவர். மாணிக்கவாசகர் பிறந்தவர் திருவாதூர் தான் சேர்ந்தவர். இவரும் கபிலரும். குறிஞ்சிப்பாட்டு எழுதுல வல்லவர் கபிலர். பாரியின் அவைக்கலப்புலவராக இருந்தார் கபிலர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். பாரியின் அவைக்கலப்புலவராக இருந்தவர் கபிலர். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஔவையார். ஔவையார்னா உங்களுக்கு டப்புனு ஈஸியா தெரியும். நெல்லிக்கனியை கொடுத்தவர் அதியமான் வந்து நெல்லிக்கனியை கொடுத்தாரு. அதியமானோட அவைக்கலப்புலவராக இருந்துக்கிறாங்க ஔவையார். 59 பாடல் ஏற்றுக்கிறாங்க. குறுந்தொகையில 15 பாடல், நற்றினில 7 பாடல், புறநானூறுல 33 பாடல், அகநானூறுல 4 பாடல், மொத்தமா 59 பாடல் வந்து ஏற்றுக்கிறாங்க. இருக்கிறதுல புறநானூறுல அதிகமா பாடல் ஏற்றுறது யாருங்கன்னா ஔவையார் தான். அதுவும் ஒரு கொஸ்டின், முக்கியமான ப்ரீவியஸ் கொஸ்டின் அது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் சந்திக்கிறோம். தேங்க்யூ.